நம்மில் பலரும் வரலட்சுமி நோன்பு இருப்பதை பார்த்திருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த நோன்பு எதற்காக இருக்கிறார்கள் என்றும் யார் இதற்கு மூல காரணமாக விளங்குகிறார்கள் என்றும் பலருக்கும் தெரியாது. அதனை அடுத்து வரலட்சுமி நோன்பு எப்படி தோன்றியது என்பதை பற்றி பார்க்கலாம். ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து, ஐயனே, உலகில் உள்ள தம்பதியர்கள் அனைவரும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செல்வ வளங்களை பெற்று மகிழ்ச்சியாக வாழ ஏதேனும் வழி உள்ளதா என்று கேட்டார். அதற்கு சிவபெருமானும் அனைத்து வளங்களையும் தரும் வரலட்சுமி நோன்பு பற்றி கூறுகிறேன் என்றார். முன்னொரு காலத்தில் மகதம் என்றொரு நாடு இருந்தது. அந்த நாட்டில் உள்ள குந்தினாபுரம் என்ற பட்டினத்தில் சாருமதி என்ற ஒரு பெண் தன் குடும்பத்தினருடன் வசித்து வந்தாள். சாருமதி தன்னுடைய கணவர் மற்றும் மாமனார் மாமியார் மீது அளவற்ற அன்பும் மரியாதையும் வைத்திருந்தாள். மிகச்சிறந்த பதிவிரதையான சாருமதி தினமும் லட்சுமி தேவியை சிரத்தையுடன் வணங்கி வந்தாள். சாருமதியின் பக்தியினால் மனமகிழ்ந்த லட்சுமி தேவி அவளுடைய வரமளிக்க முன்வந்தார். அன்றிரவு சாருமதியின் கனவில் சென்ற லட்சுமி தேவி, உனது பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நீ ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் எனக்கு விரதம் இருந்து பூஜை செய்தால் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் என்று கூறினார். அதோடு விரதம் மேற்கொள்ளும் முறையை பற்றியும் எடுத்துரைத்தார். இதையெல்லாம் கேட்டு மிகவும் ஆனந்தத்தோடு கனவில் இருந்து எழுந்தாள். விடிந்ததும் தன்னுடைய கனவை பற்றி வீட்டில் உள்ள அனைவரிடமும் கூறினாள். அவர்களும் அதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டனர். லட்சுமி தேவி கூறியவாறே ஆடி மாத பௌர்ணமிக்கு முன்பாக வரும் வெள்ளிக்கிழமை வந்ததும் வீட்டில் உள்ள அனைவரும் விரதத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார்கள். ஆடி மாத பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை என்று சாருமதியும் வீட்டிலேயே ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து அதை சுத்தப்படுத்தி வரலட்சுமி தாயை அங்கு அமர வைக்க மேடையை தயார் செய்தாள். அதன் கீழ் அரிசி மாவினால் கோலமிட்டு அதன் மேல் வண்ண தாமரை கோலமிட்டனர். பிறகு சாருமதி கோலத்தின் மீது ஒரு வாழை இலையை விரித்து அதில் பச்சரிசியை கொட்டி பரப்பி வைத்தாள். பச்சரிசியின் மேல் ஒரு பித்தளை செம்பில் சுண்ணாம்பு தடவி அதன் வாய்ப்பகுதியில் மாவிலைகளை சுற்றி வைத்து தேங்காயை வைத்து கலசத்தை அமைத்து அதில் அம்மனை ஆவாகனம் செய்தாள். பிறகு இருபுறமும் குற்றுவிளக்கேற்றி கலசத்தை மலர்களால் அலங்கரித்தாள். அதோடு 9 முடிச்சுகள் போட்ட மஞ்சள் சரடை தயாரித்து ஒரு தாம்பூலத்தில் வைத்திருந்தாள். வீட்டில் அருகிலுள்ள பெண்களை வரலட்சுமி பூஜைக்காக அழைத்தாள். அவர்களும் மிக பக்தியுடன் பூஜையில் கலந்து கொண்டனர். வீட்டிற்கு வந்த அனைத்து பெண்களும் பத்மாசனே பத்மஹராம் சர்வலோக பூஜிதே நாராயண பிரிய தேவி வப்ரி டாபவ வர்வதா என்ற லட்சுமி தேவியின் மந்திரத்தை கூறி அங்கிருந்த மஞ்சள் சரடினை எடுத்து அனைத்து பெண்களும் தங்களுடைய வலது கையில் கட்டி கொண்டனர். பிறகு லட்சுமி தேவிக்கு 9 வகையான பிரசாதங்கள் படைக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. பூஜை முடிந்ததும் பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் தங்கள் வீட்டிற்கு திரும்பிய போது அவர்களுடைய குடிசைகள் எல்லாம் மாளிகையாக இருந்தது. அதை பார்த்து ஆச்சரியமடைந்த பெண்கள் அனைவரும் சாருமதியிடம் நேராக சென்று நடந்ததை பற்றி கூறி நன்றி தெரிவித்தனர். இவ்வாறு வரலட்சுமி நோன்பிற்கு பிறகு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது என்று சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறி முடித்தார். இங்கு சாருமதி லட்சுமி தேவியை வணங்கியதால் பல வளங்களை பெற்றாள். ஆனால் இன்னொரு பெண் லட்சுமி தேவியை அவமதித்ததால் பெரும் துன்பத்தை அனுபவித்தாள். யார் அந்த பெண்? அந்த பெண்ணை பற்றி இப்போது பார்க்கலாம். யார் என்ன தவறு செய்தாலும் அதற்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் என்பதற்கேற்ப இங்கு ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. கருணையே வடிவான லட்சுமி தேவியை ஒரு பெண் அவமதித்ததால் பல பிரச்சனைகளை சந்தித்தாள். அது என்ன பிரச்சனை என்பதை பற்றி விரிவாக காண்போம். ஒருமுறை பத்ரத்வரஸ் என்ற மன்னன் சௌராஷ்டிரா என்னும் நாட்டை மிக சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். மகாவிஷ்ணுவின் மிக சிறந்த பக்தனான மன்னன் எப்போதும் விஷ்ணு பகவான் மற்றும் லட்சுமி தேவியை வணங்கி வந்தான். அவனது மனைவியின் பெயர் சுரசந்திரிகா ஆவாள். இவர்களுக்கு ஷியாமபாலா என்ற ஒரு அழகான மகள் இருந்தாள். ஷியாமபாலா மங்கை பருவத்தை அடைந்தவுடன் பக்கத்து நாட்டின் சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தனர். திருமணமானவுடன் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு சென்ற மகளை பார்த்த அவளுடைய தாயான சுயசந்திரிகா சோகத்தில் இருந்தாள். அந்நேரம் கருணையே வடிவான லட்சுமி தேவி ஒரு வயதான சுமங்கலி பெண் வேடத்தில் வந்து சுயசந்திரிகாவை வரலட்சுமி விரதத்தை செய்யுமாறு கூறினாள். ஆனால் வந்தது தேவி என்று அறிந்திராத சுரசந்திரிகா லட்சுமி தேவியை அங்கிருந்து விரட்டி அவமதித்தாள். தன்னுடைய தாய் வந்திருந்த சுமங்கலி பெண்ணை அவமதித்த விஷயம் கேள்விப்பட்டு உடனே ஷியாமபாலா அந்த பெண்ணை சென்று சந்தித்தாள்.
வரலட்சுமி விரதத்திற்கான முறைகளை அப்பெண்ணிடம் கேட்டு அறிந்து கொண்டு விரதத்தை பக்தியுடன் கடைபிடித்தாள். அந்த விரதத்தின் மகிமையால் சியாமபாலா பெரும் செல்வ சிறப்புடன் வாழத் தொடங்கினாள். ஆனால் மகாலட்சுமியை அவமானப்படுத்திய அவளுடைய பெற்றோர்கள் வறுமையில் வாடத் தொடங்கினர். தங்களுடைய பெற்றோர் வறுமையில் தவிப்பதை கேள்விப்பட்ட சியாமபாலா அவர்களுக்கு ஒரு குடம் நிறைய தங்கத்தை அனுப்பி வைத்தாள். ஆனால் அவர்கள் லட்சுமி தேவியை அவமதித்ததன் காரணமாக தங்கமும் மொத்தம் கரியாகிவிட்டது. நடந்ததை கேள்விப்பட்ட சியாமபாலா வரலட்சுமி விரத மகிமையை பற்றி தனது தாயாரிடம் கூறினாள். அவளும் மகள் சொன்னபடி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்தாள். பிறகு இழந்த செல்வங்கள் அனைத்தும் மீண்டும் கிடைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். என்னதான் வரலட்சுமி விரதம் கேள்விப்பட்டிருந்தாலும் அதை யார் கடைபிடிக்க வேண்டும், எதற்காக கடைபிடிக்க வேண்டும், அதனால் என்ன பலன் என்று சிலருக்கு தெரிவதில்லை. அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். வரலட்சுமி விரதத்தை பொதுவாக பெண்கள் தான் மேற்கொள்வார்கள். திருமணமான பெண்கள், கன்னி பெண்கள் இருவருமே இவ்விரதத்தை கடைபிடிக்கலாம். கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் வீட்டில் சுபிக்ஷம், செல்வ செழிப்பு ஆகியவற்றை பெற இந்த விரதத்தை கடைபிடிக்கப்படுகிறது. வரலட்சுமி விரத நாளன்று மாதவிலக்கான பெண்கள் அடுத்த வரும் வெள்ளிக்கிழமை என்று நோன்பு எடுக்கலாம். வரம் தரும் லட்சுமி என அழைக்கப்படும் வரலட்சுமி அனைத்து 8 லட்சுமிகளின் அருளையும் ஒரே நாளில் தரக்கூடிய சக்தியுடையவள் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனை அடுத்து வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவம் மற்றும் 8 லட்சுமிகளின் வடிவங்கள் என்பதை பற்றி பார்ப்போம். ஆதிலட்சுமி ஆனந்த வாழ்வுக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் அருள் புரிகிறாள். தனலட்சுமி செல்வ வளத்தை அளிக்கிறாள். தானியலட்சுமி அன்னம் உணவு இல்லை என்ற வறுமை நிலையில் இல்லாத வாழ்வை அருள்கிறாள். கஜலட்சுமி செல்வமும் புகழும் வழங்குகிறாள். சந்தானலட்சுமி சந்ததி பேரு குடும்ப விருத்திக்கு அருள் புரிகிறாள். வீரலட்சுமி கஷ்டங்களை தாண்டி போராடும் தைரியம் தருவாள். விஜயலட்சுமி எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை அளிக்கிறாள். வித்யாலட்சுமி கல்வி, அறிவு, ஞானத்தை வழங்குபவள். வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களிடம் அஷ்டலட்சுமிகளும் மகிழ்ந்து அன்புடன் இருப்பார்கள் என்பது ஐதீகம்.